பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்லையும் ஸ்தோத்திரம். சங்கீதங்களை புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் அதில் முதலாவது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று சொல்லி. நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆமான் பல தந்திரமான காரியங்களை செயல்படுத்தி மிருதகாய்க்கு விரோதமாக பலவிதமான திட்டங்களை சதித்திட்டங்களாய் எழுப்பின பொழுது கர்த்தர் மிருதகாய் பட்சத்தில் நின்று அவனுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு, எஸ்தர் ராஜாத்தினுடைய விண்ணப்பங்களை எல்லாம், மனத்தாண்மையான விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு மிருதகாய்க்கு விரோதமாய் செயல்பட்ட ஆமானுடைய தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக மிருதகாய்க்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்திலேயே ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆமானுக்காக அதை ஆயத்தப்படுத்தினார். என் தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக உங்களை விழுங்க வேண்டும் என்று சொல்லி மனுஷர்கள் எதிர்பார்த்தாலும் மனுஷீக வல்லமைகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. தானியேலுக்கு விரோதமாக ராஜாக்களும் மந்திரிகளும் பலவிதமான கூட்டத்தார் தானியேலுக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமே அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது கர்த்தர் அவருடைய திட்டங்களை கர்த்தர் அவமாக்கும்படி தானியேல் பட்சத்தில் நின்று சிங்கத்தின் வாய்கள் திறவாத வண்ணமாய் கர்த்தர் தானியேலுக்காக நின்றார். எனக்கு அருமையானவர்களே, அதே போல இன்றைக்கு உங்கள் பட்சத்திலும் என் தேவனாய் கர்த்தர் நிற்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மனுஷன் உங்களை விழுங்க பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார்களோ ஸ்தோத்திரம், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கான ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தரை நம்பியிருங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.